ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெம்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்த வீடியோ தான். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 மெசேஜுக்கு மேலே நானே பார்த்துட்டேன். ஏகப்பட்ட மெசேஜ்னு வச்சுக்கோங்களேன். பேபி அக்கா, நீ பல்ல சரி பண்ணிட்டீன்னா போதும், நீ வேற லெவலில் இருப்ப, நீ அழகா இருப்ப, நீ ஒரு அடுத்த ஐஸ்வர்யா ராய், என்னென்னமோ போங்க. நம்மளால ஜீர்ணிச்சிக்கவே முடியல. சாப்பிட்ட சாப்பாடு இங்கே தொண்டையிலேயே நிற்கிற லெவலுக்கு மெசேஜ் போட்டு குவிச்சிட்டீங்க. அதில் வேற ஒரு சிலர் என்ன திட்டி வேற போட்டிருக்கீங்க. உங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ண முடியுதோ உங்களால ஒரு பல்லு செலவு பண்ண முடியலையா? அப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா, எனக்கு பொறாமையாம்பா உன் மேல, நீ அழகா ஆயிடுவேன்ட்டு இப்படிலாம் வேற போடுறாங்க. சரி, ஓகே. இனியாக இருந்தாலும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷமா கேட்டுன்னுக்கிறான். நான் தான் இல்லை இருக்கட்டும், அதான் உனக்கு அழகு, நீ சுந்தரி, உன் பல்லு இப்படி கேப் இருந்து நீ ஓட்டப்பள்ளியாக இருந்தாதான் அழகு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டா. ஸோ அதனால கூப்பிட்டு போகலான்னு மேரேஜ்க்காக தான், மேரேஜ் முடிச்சுட்டு தான் இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படி. அப்போதான் நீ கழுக்குன்னு சிரிப்ப இல்லை மேரேஜில், அதனால வச்சுருந்தது. இப்போ தழுக்குன்னு எல்லாத்தையும் சிரிச்சு முடிச்சாச்சு, ஆடி அடங்கியாச்சு. ஏன்னா ஆக்சுவலி எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஜாஸ்தி எக்ஸ்பென்சஸ் ஆகும். நாங்கள் பாப்பாவுக்கு பண்ணதே ஆச்சு. பாப்பாவை விட இவளுக்கு ஜாஸ்தி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன எதுன்னு தெரியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி அங்கே போய் என்ன சொல்கிறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் ஆகுது எல்லாமே இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. இந்த பல்லில் என்ன குறை நான் காட்டுறேன். இந்த கேப் தான் குறை. டாக்டர் வர வெயிட் பண்ணுங்க. என்னப்பா கிளிப் போட்டு சொல்லிட்டாருல, அதான்ப்பா கிளிப் போட சொன்னாரு, போட்டுக்கோ. கிளிப் தான் ஃபாஸ்ட் ரிசல்ட். என்னப்பா அனுமான் மாதிரி வாயை கட்டி பிடிச்சிருந்தாங்க, அனுமான் மாதிரி கட்டி போட்டு வச்சிருந்தாங்க ஒன்று. இன்னொன்று பெரிய குற்றம் செய்தவர்களை போட்டோ எடுப்பாங்களா, அந்த பொசிஷன்லாம் உனக்கு போட்டோ எடுத்தாங்க. எப்படி பல்லு இந்த ஜா எப்படி, ஆனா உனக்கு கன்னத்துல கொஞ்சம் சதை பிடிச்சதுனால கொஞ்சம் ஃபேஸ் ரவுண்டா இருக்குதுப்பா. டொக்கு வந்துருந்ததுன்னா உன் பல்லுக்கு அதுக்கு அப்படின்னு. உண்மை சொல்ல போனா எங்க குடும்ப ஜீனே அப்படிதான், பல்லு தான் இருக்கும். அப்புறம் எப்படி என்ன பண்ண முடியும்? எனக்கு கேப் தான் இருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் பார்த்தா பல்லு விடி வாய மூட முடியாது. இல்ல, ஒரு வாட்டி ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தேன் நான். பிரியாக்கா, உன் பல்ல எப்படியாச்சும் நீ உள்ள தள்ளு, இல்லைன்னா வயசாவ ரொம்ப கேவலமா இருக்கும் வாய். இது அசிங்கமா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்பெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு 50, 60 அந்த மாதிரி வரும்போது எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு நீ எப்படி இருப்பேன்ட்டு. எனக்குமே தெரியும். இந்த ஸ்கின் எல்லாம் நமக்கு அப்போ வத்தி போயிடும்ல. வத்தி போகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா பல்லு அசிங்கமாக வெளில தெரியும். தேங்காய் கரண்ட் மாதிரி பல்லுக்கு தேங்காய் கரண்டிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். அதனால இப்போவே சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இவங்க பல்லு சரி பண்ண முடியும், ஈஸியாக சரி பண்ணிடலாம் அவங்களுக்கு குயிக்கா அப்படின்ட்டாங்க. ஏன்னா எனக்கு கேப்பு தான், இந்த இடத்துல ரொம்ப கேப் இருக்குது. இது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பல்லே இல்லாத மாதிரி ஆகும் தெரியும் ஆக்சுவலாக. இது இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு பல்லு இல்லாத மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம இப்படி சக்குன்னு பார்க்கும்போது எனக்கு என்னடா ஒரு பல்ல காணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஆரம்பத்திலேயே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டோன்னு வைங்களேன், ஏஜ் பார் ஆகிறதுக்குள்ள இதை பண்ணிட்டோம் அப்படின்னா சரி. ஆனா அதுக்கு கிளிப்பு தான் ஃபாஸ்ட். கிளிப் இல்லை, அவங்க அலைனர் தான் ஃபாஸ்ட்டாக சொல்லுவாங்க. கிளிப்பு போட்டினா அழகா இருப்பப்பா, சிரிச்சினா ஹீன் கிளிப்லாம் தெரியும், வச்சு போடுவேன், கியூட்டா இருப்ப. அதை தான் நீ இப்போ எதிர்பார்க்குறேன். ஓகே, அதெல்லாம் அப்படியே ஒரு 1 வருஷம் சுத்தம் ஒன்று வாயில அப்படி அனுமார் மாதிரி கச்சு கச்சுன்னு சுத்துவேன். இது மட்டும் நான் சாப்பிட முடியும், நீ வாயை கட்டி ஆகணும். 19 hours போடணும். போடணும்னா அப்ப நீ வாயை கட்டணும். 5 மணி நேரம் தான் சாப்பிடணும், புரியுதா? காலையில ஒரு 1/2 மணி நேரம் வாயில ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், மத்தியானம் ஒரு 1/2 மணி நேரம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், நைட் 1/2 மணி நேரம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மொத்தம் 4 மணி நேரம் கூட எனக்கு தேவையில்லை, 2 மணி நேரம் கூட எனக்கு தேவையில்லை ஒரு நாளைக்கு. மீதி எல்லா நேரமும் அலைனர்ஸ் இருக்கும் வாயில. மற்றதெல்லாம் லிக்விடாக குடிச்சிக்கலாம். லிக்விடெல்லாம் குடிச்சிக்கலாம், ஹீட்டாக குடிக்கக்கூடாது. பட் ஆனால் கோல்டாலாம் நம்ம குடிச்சிக்கலாம். ஒரு சாதா பதத்தில் டீ காஃபி குடிக்கும்போது ஸ்நாக்ஸ் டைமில் எடுத்துட வேண்டியது. நான் காலையில் எழுந்துற ஒரு காஃபி ஃப்ரெண்ட் பல்ல விளக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்றேன். இப்படிதான் பாப்பாவும் போட்டுது. இல்லை, அவ எனக்கு தெரிஞ்சு அவள் கண்டினியூஸாக நிறைய போடலை.
ஏன்னா அவளுக்கு அப்பவே சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களை அலைனர்ல வந்து ஆனா உன்னோட ஆமா ஆமா கஷ்டம் அப்படின்னாங்க. அப்படின்னு தான் உந்து வந்து ஈஸியா உள்ள போய்டுவாங்க. ஈஸியா பண்ணலாம், அவங்களுக்கு டஃப், அவங்களுக்கு வந்து ஏதோ ஆப்ரேட்லாம் பண்ணுனாங்க. ஏன்னா பல்லு வந்து கீழே மேலே கோணல் பின்னமா வளர்ந்துருக்கு, பல்லு எடுத்துட்டு தான் வந்து அலைன் பண்ண முடியும் அப்படின்னாரு. அது வந்து அது நம்ம வேணான்ட்டோம், அதெல்லாம் தேவையில்ல பிள்ளைக்கு, அந்த மாதிரி பண்ண வேணாம் இப்போ அப்படின்ட்டு. அவளுக்கு எப்போ அது வந்து என்னால் அதெல்லாம் ஓகே பேர் பண்ண முடியும்னு நினைக்கிறாளோ அவள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம். ஓகேவா? இப்போ எந்த வந்து ஈஸியாக வந்து சீக்கிரம் தள்ளிடலாம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர்த்துக்கெல்லாம் இந்த மாதிரி கேப் இருந்ததெல்லாம் க்யூர் ஆயிருக்கு. அதனால நமக்கு கேப் தானே. எனக்கு என்னட்டாங்க கீழேயும் போடணும் மேலே. ஆனா க்யூர் ஆயிருக்குது, ஆனா உனக்கு ரொம்ப ஓவர் கேப், அது எப்படி தள்ளும்னு தெரியல எனக்கு. அதான் நானும் பார்க்குறேன். ஆனால் எனக்கு ஈஸியாக தான் பண்ண 6 மாசத்துல சரியாயிடும் அப்படின்றாங்க. 6 மாசத்துல என் பல்ல சரி பண்ணுறேன். நான் இப்படி சிரிச்சு போட்டோ போஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நீ சிரிச்சினாலே அழகா இருக்கிற. இப்போ நல்லா தான் இருக்கும். எனக்கு இன்னும் ஏஜ் ஆக அந்த தெரியும். நீ ஃபியூச்சர்ல பொக்கவாய் கழுவி அப்படின்லாம் பார்த்துருக்கியா? அந்த மாதிரி ஆயாங்கள் எல்லாம் உங்க அம்மா எல்லாம் பல்லு கட்டின்னு இருந்தாங்கல்ல, கடைசி வரைக்கும் அவங்க பல்லு கட்டினாங்க. எங்க அம்மா சொல்லலப்பா, நான் பார்த்துருக்கேன். எங்க கொல்லாயாவோட ஃப்ரெண்ட்ஸ், கொல்லாயா ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கும் கொல்லாயா தானே. பொக்கவாய்னா நான் பல்லு இருக்கிறத பல்லு இல்லாம இருக்கிறது பேர் பொக்கவாய் கிடையாது. இந்த இடம் தாடை வந்து இவ்வளவு பெருசா இருக்கும். அதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி பார்ட்டிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்க கொல்லாயாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கலாம். பட் ஆனா எனக்கு வந்து இது என் லைஃப்ல வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா அந்த பல்லு சரி பண்றது தான். சரி, டர்ன் பண்ணிடலாம். சரி பண்ணுவோம். அது சரி பண்ணிட்டா இந்த டர்னிங் பாயிண்ட் வந்து அப்படின்றியா? அது என்ன டர்னிங் பாயிண்ட்? எனக்கு என்ன புதுசா பார்க்கும்போது என் பாடியில டிஃபெக்ட்னு பார்த்தா எனக்கு பல்லு. ஓகேவா? அதை சரி பண்ணிட்டேன் அப்படின்னா இப்ப வந்து கொஞ்சம் என் தொப்பை குறைக்கும். அந்த தொப்பைக்கு பதிலாக கொஞ்சம் அதெல்லாம் டிஃபெக்ட் இல்ல, அது டிஃபெக்ட் இல்ல, அது நம்மளா உருவாக்கிக்கிட்டோம். அதை வந்து நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். ஆனா இதெல்லாம் பிறக்கும் போதே இருந்த டிஃபெக்ட். இதெல்லாம் இது பல்லு எத்தின்னு இருக்கிறது, பல்லு ஓட்டம் விழுந்துருக்கிறது, கேப்பு, இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். இதை வந்து நம்ம கொஞ்சம் சரி பண்ணி கொஞ்சம் அழகுபடுத்திக்கலாம். அவ்வளவுதான், நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு? விடு நிறைய சாப்பிடலாம். அந்த கான்ஃபிடென்ட்டை தவிர்த்து வேற ஒரு கான்ஃபிடென்ட்டும் வராது இதுல. சொல்லு. இல்ல, செல்ஃப் க்ரூமிங்கிறது இது ஒண்ணு தானே. இன்னைக்கு நான் செல்ஃப் க்ரூமிங் பண்ணினேன். நானும் பண்ணினேன். அவ பண்ணது காட்டு. ஈஸ்டர் வந்துச்சு फ्रेंड्स. ஈஸ்டர்க்காக நெயில் ஆர்ட் பண்ணிக்கிட்டா. நான் வந்து இது எனக்கும் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் மெடிக்யூர் பண்ணாங்க. எனக்கு பண்ணி அப்படி ஷைனிங்கா சூப்பரா இருக்கும் உங்க விரல் அப்படின்னு சொல்லி அந்த புள்ள போட்டு விட்டுது. எனக்கு நல்லா தான் இருக்குது. டாக்டர் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் ஸ்கேன் பண்ணணும். அதுக்கப்புறம் எவ்வளோ என்ன டீடைல்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்புறமா டாக்டர் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உட்காந்துருக்குது. அதுக்கு ஆக்சுவலி இப்போ ஸ்கேன் பண்ணணும் வாயை, பயம்படுத்துவோம் நம்ம. என்ன பண்ணுற உட்காந்து ரீல்ஸ் பார்த்துன்னுக்கிறியா? என்ன சொன்னாங்க உன் பல்லுக்கு? என்ன சொன்னாங்க உன் பல்லுக்கு? அவர் வேற ஸ்கேன் பண்ணுறவர் வேற ஒருத்தர். நீ கேப் போட்டிருக்கலாம் பேசாம. போடலாம். ஏன்னா இது தூக்கில இருக்கு. இந்த 4 மட்டும் தூக்கில இருக்கு. கிளிப் போட்டுக்குவோம், அழகா இருக்கும். 1 வருஷத்துக்கு போட்டுக்குவாங்க. ஒவ்வொரு பல்லாக வச்சு காத்துருவாங்க.
உன் கண்ணு என்னப்பா ஆச்சு? என் கண்ணு இப்படி இருக்குது, என் கண்ணு வேற பாருங்க. நானும் டாக்டர் கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்து எவ்வளோ ரெட்டிக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா? இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கண்ணு. அதான் என்னன்னே தெரியல. கேட்டால் என்ன சொன்னாங்க அவங்க, ஃபர்ஸ்ட் போய் டேப்லெட்லாம் வாங்கிட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துட்டா அதில் ஐ ட்ராப் 3 கொடுத்தாங்க, கண்டினியூஸாக போடுங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான். ஸோ அதெல்லாம் போட்டும் வந்து உங்களுக்கு உடனே எல்லாம் போகாது, திரும்பி ஹெவியாக வரும். ஹெவியாக வந்து அதுக்கப்புறம் தான் போகும், நீங்கள் பயந்துடாதீங்க அப்படின்னாங்க. ஸோ 2வது வாட்டி ஹெவியாக வந்திருக்கிறது இதுதான் நான் நினச்சிக்கிட்டு நான் இப்போ வரைக்கும் திரும்பி போய் டாக்டரை மீட் பண்ணாமல் இருக்கிறேன். பார்ப்போம் அப்படின்ட்டு ஈஸ்டர் முடிகிற வரைக்கும் பார்ப்போம், அதுக்குள்ளே சரியாக போய்ட்டோம்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டு வந்தோம் பேபி மாப்பல்ல இப்படிலாம் சுற்றி நின்றுச்சு. என்னடா இது ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அந்த ஜா இருக்குல்ல, அந்த ஷேப்பை பார்க்குறாங்களாமா. ஸோ அந்த ஷேப்லாம் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஸ்கேன்லாம் உள்ளே விட்டு எல்லாத்தையும் பார்த்துருந்தாங்க. நானும் நானும் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேபி மாவோட வாய்க்குள்ளே இருக்கிற பல்லுலாம் என்னென்ன கோணலில் இருக்குது, என்னென்ன நேரில் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் ஆக்சுவலி அவளுக்கு ஒரு இந்த டீத் கூட கிடையாது, எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அலைன்மெண்ட் சொத்தப்பல்லும் இருக்காது, அலைன்மெண்ட் மாதிரி இல்லாமல் இருக்காது. இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ச்சு கேப் விட்ருக்கோம், ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கம், 1/2 இன்ச்சு இந்த பக்கம், 1/2 இன்ச்சு. அது அப்படியே விட்டுருந்தா அழகாக இருக்கும்னு நான் சொன்னால் கேட்கல, நீங்களும் கேட்கல, அவளும் கேட்கல. என்ன பண்ணுறது, ஏஜ் ஆகும்போது அது ப்ராப்ளமாக வரும். அது தெரியும் எனக்கு. ஏஜ் ஆகும்போது அப்படியே தீ நிற்கும். அப்படியே இங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அப்படியே டொக்கு விழுந்து போய் அப்படியே நிற்கும் எத்திக்கினு அப்படின்ட்டு. சரி அப்படியே இருக்கட்டும் நான் நினச்சேன், நம்ம தானே பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. சரி வேண்டாம் போய் பண்ணணும்ட்டா. எவ்வளோ திரும்ப ஆச்சு? 40K ஆச்சுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் கொடுத்தாச்சு. அமௌண்ட் அனுப்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அடுத்த ப்ராசஸில் இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பேபி மாவு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பல்லெல்லாம் கரெக்டாக செக்ரிகேட் ஆகி நல்லா எல்லாம் நேர்கோணல்ல டூத் பேஸ்ட் விளம்பரத்துக்கு கொடுக்குற மாதிரி நிற்கும். அடுத்தது ஒரே டூத் பேஸ்ட் விளம்பரமா வரும் பேபிமாக்கு. பேபிமா யுவர் டீத் இஸ் நைஸ், ஸோ கோல்கேட் பண்ணுறியா, பெப்சோடைன் பண்ணுறியா, சென்சோடைன் பண்ணுறியா அப்படின்னு நிறைய டூத் பேஸ்ட் விளம்பரமா பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த லெவலுக்கு ஆகிடும்னு நினைக்கிறேன் பல்லு. நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காமெடியாக இருக்கும் பாருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, அது சொல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.